ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட் 30 மொபைல்ஸ். நம்ம சேனல்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்ஸான பிரீமியமான ஃபோன் தான் பார்த்துருக்கோம். சாம்சங் S23 அல்ட்ரா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க S23 அல்ட்ரா வந்தால் போடுங்க. என்ன சொன்னீங்க, S24 அல்ட்ரா ரொம்ப ரேட் ஜாஸ்தி போயிடும், 25 அல்ட்ரா நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. 23 அல்ட்ரா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. யூஸ்வலாக வந்து S22 அல்ட்ராக்கு வந்து நம்ம 23 அல்ட்ரா வரும்போது வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23 அல்ட்ரா இது. இதோட ஸ்பெக்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இதோட வேரியன்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வேரியன்ட். யூஸ்வலி இந்த மாதிரி வேரியன்ட் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ரோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்பில்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 1 TB ஸ்டோரேஜ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் இருக்கும். 12 GB 256 வரும், இல்லை 12 GB 512 வரும். கொஞ்சம் கொஞ்சம் 12 GB 1 TBன்றது ரொம்ப ரேரான ஃபோன் தான். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல க்ளீன் கண்டிஷன் தான் இருக்குது. பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, அதோட USB கேபிள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துறேன். ஆக்சுவலாக ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளீன் கிளாரிட்டியான டிஸ்பிளே. இதோட LED டிஸ்பிளேவும் இதோட கேமரா கிளாரிட்டி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதை கேமரால கூட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்டு பீஸ்லாம் இதை ஓப்பன் பீஸ்லாம் கிடையாது. நல்லா க்ளீனாக பக்காவாக இருக்கும். இதோட ஃப்ரேம்லாம் கூட ரொம்ப நல்ல க்ளீன் கண்டிஷனுக்கு வருங்க. இந்த இதில் ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இருக்கும். யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது. இது ஸ்டைலஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதோட சாம்சங்கோட S23 அல்ட்ரா ஸ்டைலஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சிம் கார்டு டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம். டைப் சி போட்டிருக்கும். குவாலிட்டியும் கேமரா கிளாரிட்டியும் சரி, சவுண்டு குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன ஒரு மைனர் இஷ்யூன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மைனர் இஷ்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் ஒரு இந்த இது வந்து கிளாஸ் வந்து சிப் ஆயிருக்கு. வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகி அது எண்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிட்டைலான ஒரு கிளாஸ். ஸோ தட் உங்களுக்கு சீக்கிரம் உடையவே வெடியாது. அதையும் தாண்டி உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ஹெவியாக போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் நான் ஆக்சுவலாக இந்த டச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவ்ல இதில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் லெவல் கூட கம்மியாகாது. இது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கூட இந்த ஒரு இது கிளாஸ் மாத்திரம் தான் மாற்றிக்கலாம். அது கூட உங்களுக்கு சார்ஜஸ் தனியாக உங்களுக்கு வரும். இதோட ரேட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் இது மாற்றணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் டெம்பரோ இல்லாட்டி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிங்கன்னா கூட அப்படியே க்ளீனாக கவர் ஆகிடும். இன்னும் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது நான் உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன். சொல்லப்போனால் இது ஒரு ஃபாரின் யூனிட். இது பீஸ்லாம் நல்லா க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இது புதுசுலாம் பார்த்தீங்கன்னா 1 TBலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1,25,000 1,30,000 போயிருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட் என்னைக்குமே ஸ்பெஷலாக கொடுக்குறோம். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 39,500 ருபீஸ். நம்ப முடியாமல் தான் இருக்கும். ஆனால் 39,500 கொடுக்குறோம். சூப்பரான டிவைஸ். தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கிளாஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா பண்ணி கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சும் தேவையே இல்லை, நீங்களே கிடையாது. அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு சரி, எந்த ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டில் எந்த ஒரு சின்னது கம்மி இல்லை. கேமராக்காகவே மட்டும் வாங்கலாம். கேமராக்காகவே ஒரு 25,000 30,000 கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான ரேட்டு. ஜஸ்ட் 39,500 ருபீஸுக்கு ஒன்லி டிவைஸ் இருக்குது, அப்புறம் பாக்ஸ் இருக்குது. தேவைப்படும் கால் பண்ணுங்கள். கேபிள் சார்ஜர் வேணுன்னா தனியாக உங்களுக்கு வேணுன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அது தனியாக உங்களுக்கு ரேட் வரும். சூப்பரான ரேட்டு. ரொம்ப சீக்கிரமாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருந்தால் சேனலையும் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.